இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன் என்று. சமாதானம் என்பது நித்தியமானது, நிலையானது. ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவன் மேல் வந்தது. தழும்புகளாலே குணமாகுகிறோம். சமாதானம் இல்லாமல் வாழ்வது அல்லது சமாதானம் இல்லாமல் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? சினிமாவுக்கு செல்கிறோம், தொலைக்காட்சிக்கு நேராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், மலைகளுக்கு செல்கிறோம், காடுகளுக்கு செல்கிறோம், மற்றும் கேளிக்கை விடுதிகளுக்கு செல்கிறோம். கேளிக்கை விடுதிகளில் செல்கிறோம். முடிவிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகமோ அவரை அறியவில்லை. பிரியமானவர்களே, இந்த தேவனை அறியும்படியாக வந்தோம். பிரியமானவர்களே, இயேசு சொல்கிறார், கொடுக்க கூடாதது கூடாததுமான சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று. பிரியமானவர்களே, அந்த தேவன் உள்ள காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பாரம்பரியமான நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, பாவம் செய்து சாபத்தை வரவைத்துக் கொண்டோம், வியாதியை வரவைத்துக் கொண்டோம். இதன் விளைவாக நமக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, அவமானம், வியாதி என்று பல பிரச்சனைகளால் நாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நன்கு அறிந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகமோ அவரை அறியவில்லை என்று வேதம் குறிப்பிடுகிறது. அந்த தேவனை அறிவிக்கும்படியாக நான் உங்களுக்கு செய்தியை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாங்கள் இங்கு வந்தோம். வேதம் குறிப்பிடுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. ஆம் பிரியமானவர்களே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க ஏதுவாய் காணப்படுகிறது. அது ஏதுவாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உன் உள்ளத்துக்குள்ளே உன் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். வியாதி மாறும், கண்ணீர் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும், சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலை மாறும், வேதனை மாறும், வேதனை மாறும், நிந்தை மாறும், நிந்தை மாறும், கஷ்டங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், ஆசீர்வாதம் பிறக்கும், ஆசீர்வாதம் பிறக்கும், சமாதானம் பிறக்கும், சமாதானம் பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும், நித்திய வாழ்வு பிறக்கும். நித்திய வாழ்வு பிறக்கும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே இதயத்துக்குள்ளே ஆண்டவர் வருவார் என்றால் ஆண்டவர் அல்லாஹ் என்றால் உங்களுடைய பாவமான காரியம் நீங்கள் வாழ்வை தருகிற தேவன் புது வாழ்வை தருகிற தேவன் உங்களுக்குள்ளே அவர் வாசம் செய்வார். உங்கள் இல்லங்களிலே அவர் வாசம் செய்வார். பிரியமானவர்களே, அந்த தேவனை அறிவிக்கும்படியாக நாங்கள் வந்து இந்த பகுதியிலே விசேஷம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி காலம் செல்லாது. மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் இருக்கிறது. திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சமீபமாய் இருக்கிறது. நாங்கள் மதம் மாற்ற வரவில்லை, மனம் மாற நாங்கள் வந்திருக்கிறோம். பாவமான வாழ்க்கை மாற வேண்டும். வியாதியின் பிடி மாற வேண்டும். உங்கள் நோய்கள் மாற வேண்டும். உங்கள் நோய்கள் மாற வேண்டும். உங்கள் பாவம் மாற வேண்டும். உங்கள் பாவம் மாற வேண்டும். அதை கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படி சமாதானமாய் வாழும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.